உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வார பலன்களை சொல்வதற்காக திருமதி சாரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? சௌக்கியம். அதாவது இந்த வாரம் 12 ராசிகளுக்கான வார பலன்களை சொல்லுங்க. என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத சொன்னீங்கன்னா அதன்படி நாங்கள் நடந்து போவோம். முதல்ல மேஷம்லேருந்து ஆரம்பிக்கலாம். மேஷ ராசிக்கு இந்த வாரம் என்ன செய்யலாம்? மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா ரொம்ப பொறுமை காக்கணும். எந்த விஷயத்துலன்னா பண ரீதியான விஷயத்தில் ரொம்ப பொறுமையாக போகணும். ரொம்ப நாள் உழைப்பு வந்து கூடிய சீக்கிரம் விரைவில் அவங்களுக்கு கிடைக்க இருக்குது, அதனுடைய பலன் கிடைக்க இருக்குது. ஸோ அது நடக்கிற ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்கிறதுனால ரொம்பவே பண ரீதியான விஷயங்களில் ரொம்ப பொறுமையாக போகணும். ஓகே. என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடாது, ரூல் பண்ணக்கூடாது. ஈவன் பார்க்குறவங்க வந்து பெண்ணாக இருந்தால் கூட ஏதாவது சொல்கிறது கூட ஒரு ஆர்டர் மாதிரி சொல்கிறது. ஸோ அவங்களோட செயலும் அந்த மாதிரி இருக்கிறது. அந்த டாமினன்ட், அந்த ரூல், இதெல்லாம் வந்து ரொம்பவே தவிர்த்துக்க வேண்டிய ஒன்று இந்த வாரம் மட்டும். ஓகே. அவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன் அண்ட் வயலட். க்ரீன் வயலட். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 23 23 14 14. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும் போது, அதுவும் எஸ்பெஷலி 14 14 யூஸ் பண்ணும் போது ரொம்ப யூனிக்காக இருப்பாங்க. எது செஞ்சாலும் அதில் ஒரு யூனிக்னஸ், தனித்துவமாக, அது இவங்களுக்கு அது தேவை, நான் தனித்துவமாக தெரியணும் அப்படின்னா இந்த நம்பர் அவங்க இந்த வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். 23 23 யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. அது நம்பிக்கை தன்மை அதிகமாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய காரியங்களில். ஓகே. இவங்களுக்கான முருகன் மெசேஜ் என்ன மேம்? மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, எல்லாரையும் அன்பாகவும் அரவணைப்பாகவும், அதாவது அரவணைக்க கற்றுக்கணும், அன்பு அரவணைப்பாக இருக்கணும். அது இந்த வாரம் அவங்க எவ்வளோ அதிகமாக செய்கிறாங்களோ இவங்களை வந்து வெறுக்கக்கூடியவங்களுக்கும் அந்த அன்பு அரவணைப்பு இவங்க கொடுக்கும்போது, அந்த கட்டாயம் வரும்போது, ஸோ அது கொடுக்கறதுனால இந்த வாரம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு கதவு வந்து திறக்கும். ஸோ அது திறக்கிறப்போ இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்க காத்துட்ருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அன்பும் கருணையும், அது ரொம்ப இந்த வாரம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. அதாவது பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்துட்டா கூட ஸோ அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் அந்த அன்பை காட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே. அதுதான் அவங்களுக்கு முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ மேஷம் ராசி நேயர்களே, நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை வந்து கண்டிப்பாக இந்த வாரம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இந்த வாரம் முழுக்க நீங்கள் ஒரு அன்னை தெரசாவாக வாழணுமா, அன்பும் கருணையோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்மீக கதவு திறந்துவிடும். ஸோ கதவை திறக்க தயாராக இருங்கள். ரிஷபம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குமா, என்னெல்லாம் பண்ணலாம்? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, ரொம்ப தைரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேரிங்காக எல்லா விஷயத்தையும் செய்கிறது, அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து இருக்கணும். ரொம்ப கம்ஃபர்ட்டை விட்டு, அதாவது அவங்களுக்கு எதெல்லாம் டிஸ்கம்ஃபர்ட் தருதோ அந்த ஒரு காரியங்கள்லாம் வந்து செய்யவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. எதெல்லாம் கம்ஃபர்ட் தருதோ அதை மட்டும் யோசிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு இடத்துல வந்து இருக்கிறது நல்லது. என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா மல்டி டாஸ்கிங் பண்ண வேண்டாம். ஒரு காரியம் செய்யும் போது, ஒரு செயல் செய்யும் போது அதிலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதை தவிர்த்து எல்லா விதமான விஷயங்களும் என்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் முன்னெடுத்து செய்ய வேண்டாம். அதாவது மல்டி டாஸ்கிங். இவங்களுக்கான கலர் லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் இந்த டார்க் க்ரீன் சொல்லுவாங்க, இந்த பாசை கலர் சொல்லுவாங்க, அது தென் பர்பிள், 2 கலர் யூஸ் பண்ணலாம். ஓகே. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 444 and 7777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். இந்த 2, அதாவது எஸ்பெஷலி 444 யூஸ் பண்ணும் போது நம்ம இங்கே சொன்ன மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 444 அந்த ப்ரொடெக்ஷனுக்கு உண்டான நம்பர். இந்த 444 யூஸ் பண்ணும் போது இவங்களையே
அந்த மீறி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகும்போது இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரூபத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். 4-7 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு என்லைட்மெண்ட் கிடைக்கும், ஒரு ஞானம், ஒரு தெளிவு வந்து கிடைக்கும், எந்த மாதிரியான காரியங்களில் நம்ம ஈடுபடலாம் அப்படின்றது. இவங்களுக்கான முருகன் மெசேஜ். ரிஷபம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இந்த வாரம் இவங்களுக்கு வந்து நிறைய இவங்க ஜெலஸ் ஆகிற மாதிரி, பொறாமைப்படக்கூடிய இல்லை ஒரு மாதிரி விரக்தி நிலைக்கு போகக்கூடிய விஷயங்கள் கண் முன்னாடி வரும். ஸோ நல்லா இருக்கிறவங்கள பார்க்குறது, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கண் முன்னே நடக்க இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கணும், அது வந்து அவங்களுக்கு பொறாமையாக மாறாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த வாரம் வந்து டெய்லி முருகரை நினச்சி மெடிடேஷன் வந்து எடுக்கணும். காலையிலையும் சரி, நைட்டு தூங்கும் போதும் சரி, இந்த 2 வேளையும் மெடிடேஷன் எடுக்கும் போது தேவையில்லாத பொறாமைகள், அதன் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் இதெல்லாம் அவங்க வந்து தவிர்த்துடலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முருகனை நினச்சி நீங்கள் ரொம்ப தீவிரமாக வந்துட்டு தியானம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் வெளியேறிவிடும் அப்படின்னு சாரா மேடம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மிதுனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மிதுனம், இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்க எந்த காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கிறாங்களோ, இல்லை அது வந்து பெரிய காரியங்களாக இருக்கட்டும், சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், என்ன ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்களோ அதற்குரிய நபர்கள்கிட்ட, இல்லை அதற்கான ஒரு இப்போது ஏதாவது ஜாப் ரிலேட்டடாக பார்க்குறாங்கன்னா கூட அதற்கான கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் வந்து இனிஷியேட் பண்ணணும். ஒரு பேச்சுவார்த்தை இவங்க சைட்லேருந்து இனிஷியேட் பண்ணணும், எந்த காரியமாக இருந்தாலுமே சரி. அது தாராளமாக இந்த வாரம் செய்யலாம். இப்போ என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, ரொம்ப ஃபேமிலி, ஸோ அதற்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், இதுக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், இன்வால்வ் ஆக வேண்டாம். அதாவது ஃபேமிலியில் வந்து நிம்மதி இல்லை, பிரச்சனையாக இருக்குது, அதை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணி மற்ற விஷயங்களை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஆனால் ஃபேமிலி பிரச்சனைகள் இது மாதிரியான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இந்த வாரம் கொஞ்சம் அதை தவிர்த்துடலாம். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் டீப் சீ ப்ளூ. டீப் ஸ்லீ ப்ளூ நல்லா இருக்கும்ல கலரு. இவங்களுக்கான லக்கி நம்பர்? மிதுனம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 111116. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 1111 யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய உள்ளுணர்வு ரொம்ப நல்ல ஒரு டெவலப் ஆகும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 1616 யூஸ் பண்ணும்போது எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், ஃபேமிலி மற்ற விஷயங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அவங்களுடைய கோல்ஸில் வந்து ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ் மேம்? மிதுனம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்களோ, ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேமிலி சீக்வன்ஸ் சிச்சுவேஷன், அந்த கேஆட்டிக் சொல்லுவாங்க, ஒரு சண்டை, சலசலப்பு, சச்சரவு இதெல்லாம் வந்து சரியாகிடும். ஃபஸ்ட்டு இவங்களுக்குள்ள அந்த தெளிவு வந்து கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். ஸோ இவங்களே தெளிவில்லாத ஒரு நிலையில் இருக்கும் போது ஃபேமிலி ரீதியான எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முடிவெடுக்கிறதோ, இல்லை வந்து ஒரு சண்டையை வந்து சரி செய்கிறதோ, இந்த மாதிரியான காரியங்களில் வந்து ஈடுபடுறது நல்லதாக இருக்காது. முதல்ல இந்த வாரம் இவங்களுடைய தெளிவான தன்மை, அதற்கு என்னெல்லாம் ப்ராசஸ் மேற்கொள்ளணுமோ அதை நிச்சயமாக வந்து பண்ணணும். ஸோ மிதுனம் ராசினியர்களே, உங்கள் மனத்தெளிவு தான் இந்த வாரம் உங்களுடைய வழிநடத்தி கொண்டு போக போகுது. ஸோ எந்த அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனத்தெளிவுக்கு உண்டான வேலைகளை செய்வோம். ஸோ கடகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? கடகம், இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகம் இந்த வாரம் என்ன பண்ணணும்னா, ரொம்ப பொறுமையாக போகணும், விட்டு கொடுத்து போகணும். ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குன்னா தாராளமாக அதை வந்து செய்யலாம். ஸோ இந்த வாரம் விட்டு கொடுத்து போகிறதால எதுவும் அவங்களுக்கு வந்து அதான், விட்டு கொடுத்தார் கெட்டு போக மாட்டார், இந்த கான்செப்ட் மட்டும் மனசில் வச்சுட்டு எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுமையாக செயல்படணும். என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, புதிய முயற்சிகள், அதாவது தனக்கு அறிமுகம் இல்லாத, ஒரு அனுபவம் இல்லாத எந்த ஒரு காரியத்திலும் இந்த வாரம் ஈடுபட வேண்டாம். அதாவது தெரியாத ஊருக்கு ட்ராவல் கூட பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ அண்ட் ஆரஞ்சு. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கடகம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11116666. ஸோ இந்த 4146 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 41 யூஸ் பண்ணும்போது ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க,
தன்னை சுற்றி எதுவும் தப்பான விஷயங்கள் நடக்காமலையும், அப்படி நடந்தாலும் அதில் அவங்க வந்து ஈடுபடாமல் இருக்க அந்த பொறுமைத்தன்மை ரொம்ப வேணும். அதுக்கு இந்த 4-1 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4-6 யூஸ் பண்ணும்போது டிசிஷன்ஸ் வந்து கரெக்டாக எடுப்பாங்க, எஸ்பெஷலி அந்த புதிய காரியங்களில். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகருடைய மெசேஜ் இவங்களுக்கு பார்த்தா எல்லாமே வந்து கை கட்டி இருக்குது, அது கட்டப்பட்ட நிலையில் இருக்குது, என்னால் வந்து எதையும் செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணம் ஏக்கம் இருந்ததுன்னா முருகர் தரக்கூடிய மெசேஜ் வந்து கண்டிப்பாக முடியும். ஆனால் அதற்கான ஒரு டைம் பீரியட் வரணும், அதற்கான நேரம் வரும்போது இவங்க செஞ்சால் மட்டும்தான் அது சிறப்பானதாக இருக்கும், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதற்கான நேரம் வரும் வரைக்கும் இவங்க அதற்கான விஷயங்கள் அதை ஓகே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நம்ம அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து யோசித்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தள்ளி போகுதுன்னா அந்த தள்ளி போகிற டைமில் இந்த விஷயத்த வந்து ப்ராசஸ் பண்ணணும், அவங்க யோசிக்கணும். அதுதான் முருகர் சொல்லக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஸோ கடகம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ரொம்ப பொறுமையாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கான நேரம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றிக்கனி உங்களுக்கு தான். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ சிம்மம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரொம்ப நாளாக தள்ளி போட்ட ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பேச்சுவார்த்தையை இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க வந்து செய்யணும். அதே மாதிரி மனசில் பட்டதை ரொம்ப தெளிவாகவும் நேர்மையாகவும் வெளிப்படுத்தணும், பேசணும். ஸோ இந்த 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணணும் இந்த வாரம். என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, பண ரீதியாக இல்லை ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக எந்த ஒரு புதிய நியூ பிகினிங்கும் இந்த வாரம் வந்து வேண்டாம். எதுலையா இன்வெஸ்ட் பண்ணோன்னு இருக்காங்கன்னா இந்த வாரம் அதை தவிர்த்துட்டு வரக்கூடிய நாட்களில் அதை ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் க்ரீன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 113333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 101 எஸ்பெஷலி யூஸ் பண்ணும்போது இவங்களோட லைஃப்பில் எனக்கு எதுவும் மிராக்கிள்ஸே நடக்கலை, நான் ஒன்று செஞ்சால் அது ஒன்று முடிவாக வருது அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அந்த 101 ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி மிராக்கிள்ஸ் வந்து நடக்கும். 43 யூஸ் பண்ணும்போது ஆன்மீக ரீதியாக அவங்களுக்குள்ள நிறைய அவேக்னிங் வந்து ஏற்படும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். சிம்மம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன அடுத்தவங்களுக்கு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே வந்து செய்யுங்க. உங்களுக்கு யாராவது கெட்டது அது மீறியும் செய்கிறாங்கன்னா கூட அங்கேருந்து விலகிடலாம். ஸோ அவங்களும் ஒரு கட்டத்தில் விலகிடுவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அவங்க லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நன்மையை மட்டும் செய்கிறது, வெற்றியை மட்டுமே யோசிக்கிறது. நான் வெற்றி பெறறதுக்கு என்ன பண்ணணுன்றதா யோசிக்கணும். அதை ரேதர் தென் அதை தாண்டி தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணலாம், எப்படி செஞ்சால் தோல்வி ஆகும், இந்த மாதிரி சில நெகட்டிவ் தாட்ஸும் அவங்களுக்குள்ள ஓடும். இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடணும். ஒன்லி பாசிட்டிவாக மட்டுமே வந்து யோசிக்கணும். அது பண்ணால் மட்டும்தான் இவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், அவங்களுக்கான தேவையான அந்த சக்ஸஸும் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் முருகன் சொல்லக்கூடிய மெசேஜ். இந்த வாரம் உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இருப்பீங்க. மறக்காம கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? கன்னி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னி இந்த வாரம் என்ன செய்யலான்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது அதிரடியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோன்னு இருக்காங்க. இந்த வாரம் வந்து யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து மாற்றம் செய்ய போகிறேன், மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் அப்படின்னு இருக்காங்கன்னா தாராளமாக அதற்கான மூவ் கொடுக்கலாம். ஓகே, என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா, வெயிட் பண்ணுறது, போஸ்ட்போன் பண்ணுறது, தள்ளி போடுறது, இது எதையுமே செய்யக்கூடாது. அவங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ எதுக்காகவும் யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே, அவங்களுக்கான லக்கி கலர். இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் வந்து கோல்டன் கலர். ஸோ வயலட்லேயே இந்த லாவெண்டர் கலர். ஓகே ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர். கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 202066. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 2020 யூஸ் பண்ணும்போது இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான அந்த பொட்டென்ஷியல் சாத்தியக்கூறுகள் அவங்கள சுற்றி உருவாக்கும். அண்ட் 666 யூஸ் பண்ணும்போது
ரிஃப்ளெக்ட் கரெக்டாக இருக்கும். இவங்க நல்லதுக்காக தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த 666ம் யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக இருக்கும், தப்பாக போகாது. ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ். கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, கடந்த கால நினைவுகள், கடந்த கால தேவையில்லாத அட்டாச்மெண்ட்ஸ் இதிலேருந்துலாம் அவங்க வந்து வெளியேறணும். இந்த வாரம் கண்டிப்பாக அதை வந்து செஞ்சே ஆகணும். ஸோ அப்படி செஞ்சால் மட்டும்தான் இவங்களுடைய வருங்காலமானது நல்லாயிருக்கும். ஃப்யூச்சர் வந்து பிரைட்டாக இருக்கணும், ரொம்ப ஒரு ஸ்வீட்ஃபுல்லாக இருக்கணும், இனிப்பான அந்த மூமெண்ட்ஸ்லாம் நடக்கணும், ஸ்வீட் மெமரிஸ்லாம் கிடைக்கணும். அப்படின்னா இப்போது ஒரு அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் அட்டாச்மெண்ட்டாக இருக்கும், நெகட்டிவ். ஸோ அதிலிருந்து வெளியேறணும். எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் வெளியேற முடியல அப்படின்னா கண்டிப்பாக முருகருடைய வழிபாடு இந்த வாரம் அவங்கள அதுலேருந்து வெளியேற்றும். ஸோ அந்த மாற்றத்தையும் இவங்க வந்து இந்த வாரம் கொண்டு வரணும். ஸோ கன்னிராசி நேயர்களே, இந்த வாரம் முருகன் வழிபாடு வந்து உங்களை எல்லா விதமான பிரச்சனைகள்லேருந்தும் வெளியே கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? துலாம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப அமைதியாக இருக்கணும், நிறைய மேபி ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அதாவது மைண்டுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். ரொம்ப எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு அது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் வந்து ரிலாக்ஸேஷன் ப்ராசஸ் பண்ணணும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். முடிஞ்சால் டெய்லி வந்து மெடிடேஷன் பண்ணுறது, ஒரு 20 to 40 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த கூட்டு முயற்சி, அதுவும் எஸ்பெஷலி பண ரீதியாக, தொழில் ரீதியாக, நான் சொல்ல பணம் தொழில் வேலையை தவிர்த்துருங்க. பண ரீதியாக, தொழில் ரீதியாக கூட்டு முயற்சி வந்து செய்யாமல் இருக்கிறது, இந்த வாரம் அதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் ஒயிட். ஓகே மேம். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10 10 1 2 3 4. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். 10 10 வந்து பர்சனலாக அவங்களுக்கு ஒரு க்ரோத், நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும். 1 2 3 4 இந்த நம்பர் யூஸ் பண்ணும்போது அவங்க எதுலெல்லாம் வந்து இது வரைக்கும் எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்களோ அதுக்கான ரிவர்ட்ஸ் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சி தரும். அதாவது நிலுவையில் இருக்கிறது கிடைக்கும். இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டார்ம் வார்னிங் இருக்குது அப்படின்ற மாதிரி, அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் புயல் அடிக்க காத்திருக்கு, அதற்கான வார்னிங் கிடைச்சிருக்கலாம், இல்லை இனி இந்த வாரம் கிடைக்கலாம். ஸோ இந்த வாரம் ரொம்ப வெளியிலேருந்து கிடைக்கிற சைன் சிக்னல் இதெல்லாம் ரொம்ப அவங்க வந்து கான்ஷியஸாக நோட் பண்ணணும். ஸோ அதில் அவங்களுக்கு வார்னிங் சைன் ஏதாவது கிடைக்கும், இதை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி. அதை ரொம்ப அவங்க கான்ஷியஸாக அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணணும், சரிங்களா, பார்க்கணும், எதிர்நோக்கி பார்க்கணும். இது ஒன்று. ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு சைன் கிடச்சிருக்குன்னா, ஸோ அதை சைன் கிடச்சிருச்சு, திருப்பியும் போய் அதை சரி செய்யறதுக்கான முயற்சி எதுவும் எடுக்க தேவையில்லை, அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. அண்ட் இவங்களே அப்ரிசியேஷன் பண்ணிக்கணும். என்னை யாராவது அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா வெளியே இருந்து அப்படின்ற எந்த யோசனையும் வேண்டாம். அவங்களே தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். முடிஞ்சால் இவங்க மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம். இந்த ப்ராசஸ் மட்டும் இந்த வாரம் வந்து ஃபாலோ பண்ணணும். இதுக்கு ஒரு ரீசன் ஏதாவது இருக்கும். ஸோ அது இந்த வாரத்தோட எண்டில் கூட அவங்களுக்கு அது தெரிய வரும். அதுதான் முருகர் அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ துலாம் ராசி நேயர்களே, சாராமம் சொன்னதை கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. இந்த வாரம் ஏதோ இடியுடன் கூடிய மிகப்பெரிய மழை வந்து வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே முருகனை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. எந்த சைன் வந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வாழ்க்கை துணையோட ஒற்றுமையாக இருக்க பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ விருச்சிகம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போது வந்து 2 பேர், ஸோ 2 விதமாக சொல்லலாம். இவங்க பார்க்குறவங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா ரொம்ப வந்து என்ன பேசுகிறோம், என்ன முடிவெடுக்கிறோம் அதில் ரொம்ப தீர்க்கமாக இருக்கணும். ஸோ ஏதோ ஒன்று எடுத்தும் கவுத்தும் அப்படின்னு பண்ணுறது, விளையாட்டுத்தனமாக பண்ணுறது எதுவுமே பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு மைண்ட் செட் இருக்கணும். எஸ்பெஷலி பசங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய ஃப்யூச்சர் பற்றின விஷயங்கள ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த சைடு வந்து மேலாக இருக்கிறாங்க, ஆண் நபராக இருக்காங்கன்னா
உங்களுடைய அம்மா இல்லை வந்து ஒய்ஃப் இல்லை சிப்ளிங்ஸ் அவங்க சொல்கிறத வந்து கொஞ்சம் அது கன்சிடர் பண்ணணும். ஏன்னா அவங்க கிட்டேருந்து இவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் சஜஷன் கிடைக்கும். ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அவங்கள மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே, அவங்க என்ன செய்யக்கூடாது? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா இமோஷ்னலி எதெல்லாம் அவங்கள வீக் ஆக்குதோ அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இதுவா அதுவா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து தேட மாதிரி தோணும். ஒரு மாயைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸ் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஒரே விதமாக வருதா, ஒரே விஷயம் கிளியரான ஒன்று வருதா, அதை பிக் பண்ணலாம். ஆப்ஷன் கலந்து எது வந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிடுறது இந்த வாரம் நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் கோல்டன். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 99915515. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 999 யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி அந்த மாதிரி இமோஷ்னல் டாக்ஸிசிட்டி, ஸோ உணர்வு ரீதியாக ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 999 அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணும். 1515 யூஸ் பண்ணும் போது ஆன்மீக குறுக்கீடுகள் அவங்க லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் வந்து இவங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணணும், அதே மாதிரி இவங்களுடைய ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுமே இங்கே நம்ம என்ன செய்யக்கூடாது, மோஸ்ட்லி அதுதான் பார்த்தோம். ஆசைகள் ஆப்ஷன்ஸ் அதை தான் தேடும். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த வாரம். இந்த வாரம் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது அவங்களாலே உணர முடியும். இதுக்கு வந்து ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் இல்லை வந்து சாக்ரல் சக்ரா மெடிடேஷன் வந்து பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருச்சிகம் ராசி நேயர்களே, இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இல்லாமல் கொஞ்சம் ரொம்பவுமே சீரியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்கள் தேடி வரும். நீங்கள் தான் மனசை வந்து கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி முருகன் வழிபாட்டில் உங்களை கொண்டு போகணும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ஸோ தனுசு உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு தெளிவான மனசிந்தனை வேணும். முடிவுகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். எடுத்த முடிவில் கிளாரிட்டி இருக்கணும். எடுத்த முடிவில் தீர்க்கமாக இருக்கணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது மேம்? என்ன செய்ய வேண்டாம்னா மனசில் எந்த ஒரு சீக்ரெட்ஸும் ரொம்ப வச்சுக்க வேண்டாம். அதாவது தேவைப்படுற நேரத்தில் ரிவீல் பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் ரொம்ப அவங்களுக்குள்ளேயே எதுவும் போட்டு அதை புழங்கிட்டு இருப்பாங்க சொன்னாலும் சீக்ரெட்ஸ் மாதிரி, அதை வந்து வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது. ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? தனுஷ் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22221880. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைன்ற போது, ஸோ சமீப காலமாக கொஞ்சம் பிரச்சனை சிக்கலாக போயிட்டுருக்குன்னா இந்த 42 யூஸ் பண்ணும் போது அதில் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். 1818 யூஸ் பண்ணும் போது இவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் உருவாகும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? தனுஷு உங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, பண ரீதியான விஷயங்கள், அதாவது நிதி சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு யுக்தியை கையாண்டு தான் அந்த பிரச்சனைலேருந்து இவங்க வெளியேறணும். அதை விட்டுட்டு தொடர்ந்து வந்து ஈவன் முருகரையே வழிபட்டுட்டு இருக்கிறது, நீங்கள் இந்த பிரச்சனை சரி செஞ்சு கொடு, அவங்க வந்து வழியை தான் காட்டுவாங்க. கடவுள் தெய்வம்ன்றது வழியை தான் காட்டுவாங்க. ஆனால் இவங்க நீ தான் சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை தேடாமல் இருக்கிறாங்கன்னா, ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் அதுதான். அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க இல்லை யோசிச்சாங்கன்னா அந்த பண பிரச்சனையிலேருந்து எப்படி ரிலீவ் ஆகணுன்றது அவங்களுக்கே தெரியும். ரிலீவ் ஆகிடுவாங்க. அதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு சப்போர்ட் முருகர் சைட்லேருந்து கிடைக்கும். ஆனால் இவங்க தான் அதுக்கான முயற்சி வந்து எடுக்கணும். அதுதான் அவங்களுக்கான மெசேஜ். ஸோ தனுசு ராசி நேயர்களே, முருகன் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருக்கிறார். நீங்களும் உங்களுடைய எஃபர்ட்டு கொஞ்சம் முயற்சியை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மகரம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வாரம் ரொம்ப டைம் நல்லா இருக்கும் இவங்களுக்கு. ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் இந்த வாரம் தாராளமாக அவங்க வந்து செய்யலாம், துணிஞ்சு செய்யலாம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஆனால் பாசிட்டிவ் தாட்ஸோடு செய்யணும். ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, தேவையில்லாத அந்த மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவாங்க, இழந்த விஷயங்கள், தொலைந்த விஷயங்கள், இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ அது மேற்கொண்டு
அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயங்களை டைவர்ட் ஆயிடணும். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் சாண்டல். ஓ, இவங்களுக்கு தான் 3 கலரு. ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? மகரம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 9999 அண்ட் 222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணணும். 9999 யூஸ் பண்ணும்போது பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய கிடைக்கும். யூனிவர்ஸ் சைட்லேருந்து அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். எஸ்பெஷலி இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த நம்பரையும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். 222 யூஸ் பண்ணும்போது அலைன்மெண்ட்டாக இருக்கும். அதாவது நல்லா இருக்கேன் நம்மளுக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எதோ செய்கிறதுக்கு ஒரு அலைன்மெண்ட்டாக இதுதான் இந்த டைமில் செய்யணும் அப்படின்றதுக்கு இந்த 222 யூஸ் பண்ணலாம். அது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மகரம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இங்கே ஆர்ச்ஏஞ்சல் மைக்கேல், இது வந்து முருகர் ரிசம்பிள் பண்ணுற ஒரு தேவதை. முருகரை தான் அந்த தேவதையாக சொல்லுவாங்க. ஓகே, அவர் மெசேஜில் லைக் அந்த கார்டே வந்திருக்கு. நானே உனக்கு வந்து துணையாக இருக்கேன், ஸோ உன் மனசை மட்டும் நீ தெளிவாக வச்சுக்கோ அப்படின்றதான் இதனுடைய மெசேஜே. மனசை மட்டும் தூய்மையாக தெளிவாக வச்சுட்டா போதும். முருகரே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருந்து எல்லாமே கைட் பண்ணுவார். ஸோ முருகரை மட்டும் நம்பினா போதும், மனசை தூய்மையாக வச்சுட்டா போதும், மற்றது எல்லாமே நல்ல விதமாக அமையும். ஓகே. ஸோ மகரம் ராசி நேயர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டதையும் போட்டு குழப்பிக்காமல் எதை பற்றியும் சிந்திக்காமல் முருகனை பற்றி மட்டுமே யோசிச்சிங்க அப்படின்னா அவருடைய அருள் உங்களை கைப்பிடித்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ கும்பம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? இவங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? கும்பம், இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணுன்னா, ஏதாவது ஆக்ஷன் வைஸ் அவங்களோட செயலில் காரியங்களில் ஒரு மாற்றங்கள் திட்டங்கள் அதை வந்து மேற்கொள்ளலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ வந்து உடல் ரீதியான ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், ஃபிசிக்கலி வந்து ஃபிசிக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும், இல்லை அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா கூட இந்த ஜிம் போகிறது, ஸோ கொஞ்சம் யோகா பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் அது கூட இந்த வாரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதை ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பாங்க, பட் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் அந்த மாற்றங்களை வந்து செய்யலாம், ஃபிசிக்கல் ரீதியான ஆக்ஷன் ரீதியான. ஓகே, என்னெல்லாம் செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்களுக்கு என்னென்னா உண்மையான அன்பு உள்ளே இருக்கும், ஆனால் மற்றவங்ககிட்ட அதை காட்டுறதுல ரொம்ப கராராக இருப்பாங்க, காட்ட மாட்டாங்க வெளியே. ஸோ நம்ம காட்டினா, அந்த அன்பை காட்டினா நம்ம வந்து நம்மளுக்கு மரியாதை போயிடுமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. இந்த வாரம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. யார் மேலே அன்பு இருக்கோ அவங்க மேலே அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகே மேம். இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். ரெட். ஓகே, இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? கும்பம், இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 8888 11 and 11. ஸோ இந்த 48 11 and 11 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ இந்த வாரம் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். 48 யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கான ஒரு பவர் கிடைக்கும். ஸோ இந்த மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கான ஒரு பவர் கிடைக்கும். 11 and 11 யூஸ் பண்ணும்போது மேனிஃபெஸ்டேஷன், இவங்க என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் இந்த 11 and 11 யூஸ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஈவன் ப்ரேயர் பண்ணும்போது கூட சில பேர் மேனிஃபெஸ்ட் தெரியாது, ப்ரேயர் பண்ணும்போது 11 and 11 யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும், சீக்கிரமாக அதற்கான பலன் கிடைக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? கும்பம், இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களை வந்து இவங்களுடைய அந்த ஸ்பெஷல் ஹைலைட்ஸே வந்து தனித்தன்மையாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது. ஸோ அதை எங்கேயுமே வந்து விட்டுறக்கூடாது. யாரும் இல்லாத ஒரு நிலையில் கூட அந்த தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அதுதான் உண்மையான அவங்களுடைய பலமே. அது மட்டும் இருந்துட்டால் போதும், மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக மாறும். எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப்பில், ஃபேமிலி லைஃப்பில் இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ரொம்ப வந்து கடுமையாக இருக்குது, எல்லா டோரும் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னா முருகர் வழிபாடு இந்த வாரம் ரொம்ப அவசியம். அது அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ கும்பம் ராசினியர்களே, இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா மனசு அமைதியாக வச்சுக்கோங்க, உங்களுடைய தைரியத்தையும் நேர்மையும் மட்டும் விட்டுறாதீங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகன் டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மீனம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு மேம்? என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது? மீனம், இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் உணர்வு ரீதியாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இந்த வாரம் ஏதாவது ஒரு முயற்சியோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டார்டிங்கோ செய்யணும், தொடக்கம் மேற்கொள்ளணும், உணர்வு ரீதியாக, ரிலேஷன்ஷிப் ரீதியாக. ஸோ அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அது மூழ்கடிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பரவாயில்ல, பிகாஸ் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அது தாராளமாக செய்யலாம்.
ஓகே, என்ன செய்யக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, அதாவது இமோஷனல் ரீதியாக சொல்லும் போது கண்டமேனிக்கு எல்லா பக்கமும் போகக்கூடாது. ஸோ ஒருத்தர்னா அந்த ஒருத்தர் மேலே தான் வந்து அந்த அன்பை வந்து காட்டணும். ஸோ அந்த ஒரு டீலிங் இருக்கும் போது இன்னொரு டீலிங் வந்து வச்சுக்கக்கூடாது. ஈவன் அது ஃபேமிலி இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஒரு சைடாக தான் நிற்கணும். ஸோ அது ரொம்ப செய்யக்கூடாததில் இருக்குது. ஓகே, அப்போ ஏதோ சிக்க போகிறாங்க போல வம்புல. எல்லா பக்கமும் போக வேண்டாம். ஓகே, இவங்களுக்கான லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் க்ரீன், ஆரஞ்சு. ஆரஞ்சு. இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1010 1234. ஸோ இந்த 1010 1234 இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். 1010 யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய கார்மிக் கம்ப்ளீஷன் வந்து நடக்கும். நெகட்டிவ் கர்மாஸால் பிரச்சனைக்குள்ளே ஆயிருக்காங்க, சில கொஞ்சம் சமீப காலமாக நெகட்டிவாகவே எனக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் கர்மா அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது வந்து சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகணும், குறையணும் அப்படின்னா இந்த 1010 அவங்க யூஸ் பண்ணலாம் இந்த வாரம். 1234 வந்து இந்த வாரம் வரக்கூடிய 12:34 PM மத்தியானம் வரக்கூடிய 12:34 வந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க நல்ல காரியம், அந்த டைமில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டைமை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த டைமில் ஏதாவது ஒரு விஷயம் இவங்களுக்கு நடக்கும். ஓகே, இவங்களுக்கான முருகன் மெசேஜ்? மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். ஸோ முருகர் சொல்லக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இப்போ வந்து பண ரீதியாக ரொம்ப ஒரு இறுக்கமாக இருக்கும், கன்ஸ்ட்ரெயின்றது அதான் ரொம்ப ஒரு மாதிரி பணமே வந்து இல்லாமல் போயிருக்கும், இறுக்கமாக இருக்கும். ஸோ இந்த கல்லாப்பெட்டி காலியாக இருக்கும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஸோ அது இந்த சூழலில் அது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க வந்து தளரக்கூடாது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சோதனை கடந்து தான் அவங்களுக்கு வந்து, ஏன்னா அவங்க வந்து மிகப்பெரிய ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டிருக்கலாம் முருகர்கிட்ட, பண ரீதியாக பொருள் ரீதியாக. ஸோ அதுக்கு வந்து இப்படி ஒரு சோதனை தான் அவங்களுக்கு வந்து கொடுத்து தான் அதை வந்து மேலே தூக்கிடுவார். ஸோ இதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கணும். இந்த வாரம் பண ரீதியான விஷயங்களில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, ஸோ ஜாக்கிரதையாக இருந்துட்டா இந்த வாரம் மட்டும் இதை மெயின்டைன் பண்ணிட்டா போதும். அவங்க என்ன கேட்டாங்களோ அதற்கான ஒரு பிளெஸ்ஸிங் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சே தீரும் ஃப்யூச்சரில். ஸோ மீனம் ராசி நேயர்களே, உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி பண விஷயத்துலேயும் சரி ரொம்பவுமே கவனமாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்காமல் கமெண்ட்டில் ஓம் முருகான்னு டைப் பண்ணிவிடுங்க. இந்த வாரம் 12 ராசிகளுக்கான வார பலன்களை ரொம்பவுமே துல்லியமாக கணித்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி உங்களுக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க, இந்த வாரத்தை பாசிட்டிவாகவே கடந்து வாங்க.